அதாவது பவித்ரா, இலவச பேருந்து என்று பேருந்தில் ஏற்ற மறுப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் என்பதால் தரக்குறைவாகவும் நடத்துவதாகவும் கூறி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை மறித்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தஞ்சை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் அருகில் உள்ள கிராம பகுதியில் இருந்து தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பணிக்காக நகர பேருந்துகளில் செல்வது வழக்கம். இந்த நிலையில் இவர்கள் செல்லும் நேரத்தில் பேருந்துகளை முறையாக இயக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு இயங்கும் பேருந்தில் ஏற்ற மறுப்பதாகவும் எங்களை கண்டால் பேருந்துகள் நிற்காமல் வேகமாக செல்வதாக புகார் கூறும் தூய்மை பணியாளர்கள் இதனை கண்டித்து தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தின் முன்பு தரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை நேரம் என்பதால் அலுவலகத்தில் செல்பவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து செல்வதற்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அவசர ஊர்தி தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பணிக்காக அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, வேதனையா இருக்குது. 6:30 நிக்கிறோம். 3 பஸ் நிக்குது, மெடிக்கல் பஸ். இதுல ஏறு அதுல ஏறு இதுல ஏறு 3 தடவை ஏறி உளுந்தே பிடிச்சி அது இவங்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்குது வேற பாக்குறப்ப. இப்படி எல்லாம் பண்றாங்க சார். எங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் வந்ததுல இருந்து அந்த கொடுமை நடக்காது. அந்த பஸ் முன்னாடி போகுது, இந்த பஸ் முன்னாடி போகுதுன்றாங்க. நாங்க எதுவும் முன்னாடி போனாதானே நாங்க கையெழுத்து போடலாம். நாங்க சும்மா அதனால நாங்க ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்குள்ளே தானே பேசிக்கிறாங்க. அந்த பஸ் அனுப்பு, இந்த பஸ் அனுப்புன்றாங்க. நாங்கள் உட்காந்துருக்கவங்க திட்டு இறங்கி அடுத்து அதில் ஓடுறோம். அது போகாது, இதில் போங்கன்றாங்க. இதில் இறங்கி அதில் ஏறுறோம். இப்படிதான் நடக்குது. நாங்கள் இந்த மாதிரி போனால் அங்கே எங்களுக்கு கையெழுத்து வாங்க மாட்டாங்க. நாங்கள் பஸ் இப்படி லேட்டுன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இப்போ ஒன்றும் சொல்லலை சார். பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒன்றும் சரியில்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நிற்கிறோம், சைக்கிள் நிற்கிறோம். எங்களுக்கு இது ஒன்றும் இல்லாமல் பஸ் ஒன்றும் போகலை. அதனால நாங்களும் நின்றுட்டோம். அதனால தான் கோரிக்கை பண்ணுறோம். யார் எது சொன்னாலும் ஆஃபீஸில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு 7 மணிக்கு அங்கே டியூட்டிக்கு போகணும். யாருமே 7 மணிக்கு எங்களுக்கு பஸ் எடுக்கிற கேட்டால் 7:15 தான் எங்களை கலெக்டர் பஸ்ஸு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கலெக்டர் வரட்டும் அப்படின்னு நாங்கள் மறியல் பண்ணணும். இப்போ எங்கள் மேனேஜர் வந்து பேசுனதுனால இப்போ நாங்கள் போகிறோம். பஸ்ஸு நிப்பாட்டுனால இந்த பஸ் ஸ்டாப்பில் எந்த பஸ் ஸ்டாப்லையும் நிப்பாட்டுறது கிடையாது. பஸ்ஸு டிக்கெட் கொடுத்து போகிறதுனால நாயை விட கேவலமாக நினைக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் பஸ் 6:00 நிற்கிறோம் சார். பஸ் இல்லை, நாங்கள் 7 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். எப்படி போக முடியும்? அதனால தான் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். எந்த பஸ்ஸில் ஏறினா அந்த பஸ்ஸுக்கு போகணும், அந்த பஸ்ஸில் ஏறினா இந்த பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு எங்களை நிப்பாட்டிட்டாங்க. ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு 7 மணிக்கு தான் கலெக்டர் உங்களுக்கு பஸ் விட சொன்னாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உட்காந்தோம். நாங்கள் வேலைக்கு தான் சார் போகிறோம். என்ன வேலைக்கு தான் போகிறோம். நாங்கள் 7:30க்கு மேலே போய் நாங்கள் எப்படி சார் வேலை செய்கிறது?